வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என கூறிய கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். காவிரி ஒழுங்காற்றுக் குழு உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு மீறுவதாக குற்றச்சாட்டு. காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வேறும் வேறு தான் காவிரி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. அதாவது கூட்டணி என்பது வேறு, அவங்க கூட்டணி என்பது வேறு, அவங்க ப்ராப்ளம் இருந்தது. தாயா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் வயிறு வேறதான். அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து அல்ல. காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். சென்னை முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு. போலீசார் பிடியிலிருந்து ரவுடிகள் தப்பித்து போகும்போது அவர்களை காவல்துறை சுட்டுதான் பிடிக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தான் பிடிபட்டுள்ளனர் எனவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்ட விரிவாக்கம். குழந்தைகளுக்கு காலை உணவு பரிமாறி அவர்களுக்கு ஊட்டிவிட்டு நெகிழ்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காலை உணவில் ஒரு துளி கூட தரம் குறைவாக இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. காலை உணவின் தரத்தை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். உங்க குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய சாப்பாட்டை கவனமா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்க. பொது பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. தமிழ்நாடு மாணவர்களின் கல்விக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. பசியோ நீட் தேர்வோ எதுவாக இருந்தாலும் உடைப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. போர்க்கொடி தூக்குது. பல முதலமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு எதிர்க்குது. மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 20 புதிய பேருந்து சேவைகள். திருவள்ளூர் மப்பேடு கூட்ரோடில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் வருகிற 22ஆம் தேதி பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. 69% இடஒதுக்கீடு அடிப்படையில் பொறியியல் கலந்தாய்வு நடத்தப்படும் எனவும் பேட்டி. 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி
6-9 வரை 5-9 வரை அது நடைபெறும். தமிழகத்திற்கு கூடுதல் நீர் திறக்க கோரி உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி பொன்னை பாலுவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனைவி கோரிக்கை. என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி திருவெங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு. மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் திருவெங்கடத்தின் உடல் உறவினரிடம் ஒப்படைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தாதது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளி என்கவுண்டரில் சந்தேகம் உள்ளதாகவும் பேட்டி. கூப்பிட்டு போனாங்க சுழலுக்கும் அது ஷூட்டிங் நடந்த மாதவரம், அதாவது வெஜிடேரியன் நகர், வெஜிடேரியன் வில்லேஜ், அதுக்கு 7 கிலோமீட்டர். ஒரு ஆள் எவ்வளவு நேரம் ஓடுவான்? கொஞ்சம் கூட 5 கிலோமீட்டர் மேல ஓட முடியாது. இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, எல்லாமே ரன்னர்ஸ் தான் எல்லாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கூலிப்படைகளை ஏவி விட்டது யார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்பதே பாஜகவின் நிலைப்பாடு எனவும் பேட்டி. கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்ல திருவேங்கடம் வந்தாரு, என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவருதான் வெட்டாரு, அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? தமிழ்நாட்டில் மேலும் 1,48,000 பேருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தகவல். அதிமுக இளைஞரணி நிர்வாகியை அமைச்சர் செல்லூர் ராஜு மிரட்டியது போல் வெளியான ஆடியோ குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என செல்லூர் ராஜு விளக்கம். இருந்தேன், எங்க தலைவரே தொடர்பு கொண்டார் தெரியல. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட தகவல் சொல்றேன். அதாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேங்க. அதான் நான் பார்த்துட்டு என்னன்ற அது என்ன அந்த கல்வி கண். மதுரையில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்து ஆலோசனைகளை மட்டுமே இபிஎஸ் வழங்கினார். வேறு ஏதும் சொல்லவில்லை என செல்லூர் ராஜு விளக்கம். சம்பவமே இல்லை. அவர் என்ன சொன்னாரு, கடைசியில பேசும்போது என்ன சொன்னாரு, 8000 கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு, ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் காவல் நீடிப்பு. பாம்பன் நாட்டு படகு மீனவர்களின் நீதிமன்ற காவலை ஜூலை 29ஆம் தேதி வரை நீடித்தது இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. காவிரி நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் படுத்து விவசாயிகள் நூதன போராட்டம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும்
சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய பிரதேசத்தில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பாஜகவில் இணைந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்ற நிலையில் 3 மாதங்களில் பாஜகவில் இணைந்ததால் சலசலப்பு. நேபாள புதிய பிரதமராக பதவியேற்றார் KP சர்மா. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து. நேபாள புதிய பிரதமராக பதவியேற்றார் KP சர்மா ஒலி. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து. தனது 3வது குழந்தைக்கு பவன் என பெயர் சூட்டிய சிவகார்த்திகேயன். எக்ஸ் தளத்தில் சிவகார்த்திகேயன் பகிர்ந்த வீடியோ வைரல்.